வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். இன்றைக்கி chickpeas சென்னா தால் வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல சென்னா தால், ஊற வச்ச சென்னா தால் ஒரு கப் போட்டுக்கோங்க. மின்ட் லீவ்ஸ் ஒரு ஸ்பூன் இல்லை 2-3 தழை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டே ஆனியன் போட்டிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் கடைசியாக ஆனியன் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் oreganos ஆட் பண்ணிக்கிறேன். இது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேன் ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ஆயில் போட்டு. இதில் ரஃபாக நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் சீஸ் க்யூப்ஸ் ஸ்டஃப் பண்ணி ரஃப் பால்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த oreganos ஆட் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை வேறு ஏதாச்சும் இட்டாலியன் ஸ்பைசஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எண்ணெயே பிடிக்காது, சுத்தமாக எண்ணெய் பிடிக்காது. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். என்னுடைய ரெசிபீஸ் உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.